ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே, நவம்பர் மாதத்திலே எங்களை லீபனோனிலே கொண்டு வந்து இந்த ஆண்டவரே உபவாச கூட்டத்திலே கலந்து கொள்ள உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நாங்களும் அதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் சொல்லி தகப்பனே, ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி லூக்கா 5ஆம் அதிகாரம் 33 35 வரைக்கும் வாசிக்க கேட்போம். லூக்கா 5:33 to 35. பின்பு அவர்கள் அவரை நோக்கி யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசித்து பரிசேய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள். உம்முடைய சீஷர் போஜனபானம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்று என்றார். இந்த உபவாசிப்பார்கள் இதைதான் இன்னைக்கு நான் தலைப்பாக எடுத்துக்கொண்டேன். உபவாசிப்பார்கள். இன்னைக்கு நாள் செய்தியினுடைய தலைப்பு என்னது? உபவாசிப்பார்கள். எப்போ போஜனம் பண்ணிட்டு இருந்த நாம உபவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னது? ஏற்கனவே ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஏசாண்டு நம்ம வாழ்க்கையில வராத முன்னாடி என்ன இருந்தோம்? நல்லா தின்னுட்டு இருந்தோம். இன்னைக்கு உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த உபவாசத்துன்னா என்னன்றதே தெரியாம இருக்கக்கூடாது. அந்த நாட்களில் அப்படின்னாரு. என்னது? அந்நாட்களில். அப்ப ஏதோ ஒரு நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். அன்பாலே உபவாசிக்கிறதுக்குன்னு ஒரு நாட்களை குறிக்க வேண்டும். எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த 2000 ஆண்டுக்குள்ள நான் வந்திருக்கும்போது கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது இல்லையா? இந்த 2000 ஆண்டு என்னோட ஆண்டவர் இடைப்பட்ட ஆரம்பிச்சார். என்னன்னு பேசினார்னா, அந்த நாட்களில் அப்படின்ற தலைப்புல எனக்கு என்ன பேசினார்னா, யோவேல் 1:2, யோவேல் 2:16-17 படிங்களேன். யோவேல் புத்தகத்தை எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது 2000 என்னோட ஆண்டவர் இடைப்பட்டது இந்த யோவேல் 1:14, யோவேல் 2:16 தான். எனக்கு அந்த அப்படியே பிளாஷ்பேக்ல அப்படியே கொண்டு போனார். படிங்க. 14. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். போதும். அதனால இந்த வார்த்தை என்னோட பேசினோடனே நான் ரொம்ப நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், என்ன ஆண்டவரே இந்த வார்த்தையெல்லாம் பேசிருக்கிறீங்களே, என்ன காரியம், என்ன நீங்க செய்ய சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது, உபவாசனால நேமின்ற. இப்ப நான் ஒரு ஸ்தாபனத்துல இருக்கிறேன், ஒரு சபையில அங்கத்தினரா இருக்கிறேன். அந்த சபையை நான் இங்கு நடத்திட்டு இருக்கிறேன். அங்க சனிக்கிழமை தான் உபவாச நாள். என்ன கிழமை? நான் இருந்த சபையில சனிக்கிழமை உபவாச நாள். ஆண்டவர் என்னோட பிரத்யோகமா இதுல இடைபெறார். உபவாச நாளை நேமிங்கள். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, விசேஷித்த உபவாச நாளை நேமிங்கள். 2 காரியம். உபவாச நாளை நேமிக்கணும், அடுத்தது விசேஷித்த உபவாச நாளை நேமி. அவன் செய்யாத நீ செய்ய அப்படின்னார். அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அழகா சொன்னாரு, இந்த பாரு, உங்க தேவ ஜனங்களை, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மாசத்துல 2 தடவை உபவாசம் பண்ணும்படி கூட்டி வர செய்யும். சனிக்கிழமை அவங்க செய்யறது செய்யட்டும், அவங்க பண்றது பண்ணட்டும், அது ரொட்டீன். நீ விசேஷித்த உபவாச நாளை நியமிக்கணும்னா என்னன்னாக்கா, the month of middle of monthும் end of monthும் எனக்கு உபவாச ஜபத்தை ஆரம்பிங்க. மாசத்தினுடைய நடுவுலையும் மாச கடைசி நாளையும் எனக்கு உபவாச ஜபம் பண்ணு அப்படின்னா, உங்க ஜனங்களை கூட்டி சேரு அப்படின்னா, உபவாசம் பண்ணு அப்படின்னா. மாசத்துல நடுவுல 15 நாளைக்கு ஒரு தடவை நீ
காலை வேலையில மத்தியான உணவை கட் பண்ணிட்டு நல்ல உபவாசம் இருந்து எங்கள்கிட்ட ஜெபம் பண்ணி கூடி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் ஃபுல்லா என்னுடைய சமூகத்துல உட்கார சொல்லு, அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் நான் அருள்புரிகிறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்தது இந்த மாச கடைசி நாள், அது 31ஆம் தேதி வந்தாலும் சரி 30ஆம் தேதி வந்தாலும் சரி, மாச கடைசி நாள், இந்த மாசம் இன்னையோட முடியுது அடுத்த மாசம் ஆரம்பிக்குதுன்னாக்கா அந்த நாள்ல இரவுல என் சமூகத்துல வந்து உபவாசத்தோட காத்துருங்க. கடந்த போக போற இந்த மாசத்துக்கு அக்டோபர் மாசம் இந்த நவம்பர் மாசத்துக்கு நன்றி சொல்லியும் வரக்கூடிய டிசம்பர் மாசத்தை நன்றி சொல்லியும் அதை நீங்க துதித்தும் ஆராதித்தும் அதை வரவேறுங்க. இதை நன்றி சொல்லி இதை கடந்து போங்க. அப்ப நைட்ல கூடுங்க. எப்ப கூடுங்க? செம்ம தெளிவா ஸ்கெட்ச் போட்டு எனக்கு கொடுத்தார். 2000 இதை சொன்ன உடனே நான் மக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன், செய்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் இந்த தோட்டம் ஜெபிக்கிறதுக்குன்னே வாங்கின தோட்டம். அப்போ இதில் எதையுமே நாங்கள் யூஸ் பண்ணலை. 2000 இதை நான் வாங்கிட்டேன். இதை வாங்கிட்டு ஜெபிக்கிறதுக்காக வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த பாரத்தை கொடுக்குறாரு. எண்ட் ஆஃப் த மந்த், மிடில் ஆஃப் த மந்த், மாசத்தினுடைய நடுவுலையும் மாச கடைசியிலையும் நீ 2 இடத்துல லீப்னோன்ல மாச நடுவுல செய்யி, சனிக்கிழமை பகல்ல உபவாச கூட்டம் நடத்து, 2வது சனிக்கிழமையில அது 3வது சனிக்கிழமை, அது மாசத்தினுடைய நடுவுல வரும், அதுல நீ நடத்து. அப்ப நான் 3வது சனிக்கிழமை தேர்ந்தெடுத்தேன். அது 5ஆம் தேதி என் கண்ணில் பட்டது. 3வது சனிக்கிழமை ஒரு நாள் வந்தது. சரி 5ஆம் தேதி கரெக்டா வருது, 3வது சனிக்கிழமை நம்ம ஒவ்வொரு தேதியை பார்க்கக்கூடாது. 3வது சனிக்கிழமை பகல்ல நம்ம சபையார் கூடி என்ன செய்யணும், ஆண்டுடைய சமூகத்துல உபவாசித்து நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை நியமித்தோம். அடுத்தது நைட்டு 31ஆம் தேதியோ அது 30ஆம் தேதியோ அல்லது 28, 29 என்ன கிழமை என்ன நாள் வருதோ மாசம் முடியறது அந்த மாசத்துல அந்த கடைசி நாள்ல அங்க சர்ச்சில் நீ என்ன செய், உபவாச ஜபம் வை, ஆலயத்துல வை அப்படின்னு. ஸோ அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த லீபனோன் உபவாச கூட்டம். எப்போ? 2000 ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்குது? தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு உதவி செய்கிறார். இங்க அநேக அற்புதங்களை அடையாளம். இன்னைக்கு காலையில இதை குறித்து நான் தியானிக்கும் பொழுது இந்த உபவாச கூட்டத்துல எத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன், எத்தனை குடும்பங்களை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன், எத்தனை பேருடைய கண்ணீர் ஜபத்தை நான் இங்க கேட்டிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே போலாம். 30 வருஷம் 25 வருஷத்தினுடைய ரிசல்ட் அது இல்லையா? 25 வருஷத்தினுடைய ரிசல்ட் அது இருக்குது. இன்னைக்கு என்னுடைய மென்டர், பிஹெச்டி மென்டர்கிட்ட பேசினேன். அவர் டாக்டர் கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. அவரு நிறைய பைபிள் காலேஜ் நடத்திட்டு இருக்கிறாங்க, டார்ச் பிரேயர்னு ஃபெலோஷிப். அவங்க எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மார்ட்டின் லூத்தர்னு ஒரு யூனிவர்சிட்டி மேகாலயால இருக்குது. அது கவர்மெண்ட்டினுடைய அப்ரூவ்டு, கவர்மெண்ட்டினுடைய யூனிவர்சிட்டி அங்கீகாரம் வாங்க. அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்குறது என்பது மிக சால சிறந்தது. அரசாங்கம் ஏற்றுக்கொண்டே ஆகும். பிரைவேட் செக்டார்ல இல்லாமல் இது யூனிவர்சிட்டியினுடைய சர்டிஃபிகேட். அதில் டிப்ளமா இன் தியாலஜி அதை நடத்தும்படியாக அவர் என்னை ஊக்குவிச்சார். இது யூனிவர்சிட்டியினுடைய சர்டிஃபிகேட்டு. இது டிப்ளமா யூனிவர்சிட்டி டிப்ளமா தருது. 2 வருஷம் 10வது பாஸ் ஆனவங்க அல்லது 10வது ஃபெயில் ஆனவங்க, அதுக்கு கீழே படித்தவங்க வேண்டாம், அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. 10ஆம் கிளாஸாவது முடிச்சிருக்கணும் அப்படின்ற அளவுக்கு உள்ளவங்களுக்கு அந்த தீசிஸ் நம்ம கொடுப்போம். 2 வருஷம் அதனுடைய சிலபஸ் இருக்கு. அதுக்கு ஒரு ஃபுட்நோட் போடணும்னு ஒரு நோட்டு ஒன்று, குறிப்பேடு ஒன்று அவங்களுக்கு போட சொல்லணும் படிக்கிறவங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். தினமும் நம்மகிட்ட படிக்கிறவங்க டெய்லி என்ன செஞ்சாங்க, நான் 1 மணி நேரம் ஜெபிச்சேன், இல்லை நான் வேதத்தை 2 மணி நேரம் வாசித்தேன், 10 அதிகாரம் வாசித்தேன், இல்லை நான் 10 பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன், என்ன செய்தாலும் அன்றைய நாள். இன்னைக்கு என்ன தேதி?
8ஆம் தேதி நாங்கள் லீப்னான் மீட்டிங்கில் போய் ஒரு 3 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தேன். அவ்வளோதான். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஆலயத்தில் இந்த செய்தி கேட்டேன். இந்த செய்தியில் இந்த வார்த்தை என்னோட பேசியது. ஏதாவது ஒரு குறிப்பு, ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பு, சும்மா ஒரு வார்த்தை எழுது. அப்ப டெய்லிக்கு நம்ம எழுதணும்னா அவனோட டெய்லி ஏசாண்டவர் என்ன இடைபடுகிறார்ன்றது அவனுக்கே தெரியாது. திருப்பி பார்த்தானா ஒரு டைரி எழுதுற மாதிரி. அப்ப அந்த குறிப்பேடை எழுதி அவங்கள ஃபாலோ பண்ணு. அப்ப ஆண்டவர் அவனை எப்படி நடத்துறாரு, அவனை என்ன செய்ய சொல்றாருன்றது அவனால கண்டுபிடிக்க முடியாது. அவங்களால நீ என்ன செய், அந்த குறிப்பேடை மாசம் மாசம் நீ என்ன செய், வாரம் வாரம் வார்த்து அதை சைன் பண்ணி நீங்க என்ன செய்யணும், அந்த குறிப்பேடு பிரகாரம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள வழி நடத்தணும். இப்படி இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். இன்னைக்கு என்ன நான் சொல்றேன்னா, ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். என்ன விரும்புகிறாருன்னா, நீ நானும் அவருக்கு கனி கொடுக்கணும்னு, அவருடைய சமூகத்துல அமர்ந்து இருக்கணும்னு விரும்புகிறார். அவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கணும்னு விரும்புகிறார். அவரோடு கூட உறவாடணும்னு விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அது ஆசையா இருக்கு? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு தாய் தகப்பன் ஏங்குவாங்க. அந்த முதிர் வயது வந்தாக்கா பிள்ளைங்க நம்மகிட்ட பேசாதா, பேர பிள்ளைங்க நம்மகிட்ட பேசாதா அப்படின்னு அந்த ஏக்கம் அவர்கிட்ட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தான் இன்னைக்கு உடனே என்னையும் என் சமூகத்தில் வந்து உட்கார மாட்டியா, என் பிள்ளை என்னோட பேச மாட்டியா அப்படின்னு விரும்பி கேட்கிறார். இன்னைக்கு எனக்கு அதுதான் சொன்னார். 2020 இந்த ஆண்டவர் இந்த பாரத்தை கொடுத்து என் சமூகத்துல வந்து மக்களை கூட்டி சேர்த்து உட்கார வைங்க. அவங்க கண்ணீரை காண்கிறேன், அவருடைய கதறலை கேட்கிறேன், அவருடைய கூக்குரலை கேட்டு நான் விடுதலை செய்கிறேன்னு இவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த அஷூரன்ஸில் தான் இதை ஆரம்பிச்சோம். நிறைய தடைகள் வந்தது. ஏன்னா நம்ம இருந்த ஸ்தாபனத்துல இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் விசேஷித்த உபவாச கூட்டம்னே வச்சேன் நான். அது பேர் என்னது, லீபனான் விசேஷித்த உபவாச கூட்டம். அது உடன்படிக்கை உபவாச கூட்டம் வச்சேன். அதுக்கு ஒரு தடை வந்தது. என்ன உடன்படிக்கை உபவாச கூட்டம் வச்சுக்கிற, அதெல்லாம் வச்சுக்கூடாது. அது என்ன மோகன் லாசரஸ் பெந்தகோஸ்து மாதிரி வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க அப்பயே. எனக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினாரு, அதனால உடன்படிக்கை உபவாச கூட்டம் வச்சேன். இதுக்கு பேரு அது தப்புன்னு சொன்னாங்க ஸ்தாபனத்துல. அப்ப என்ன செய்யறது, நீங்களே ஒரு தலைப்பு சொல்லுங்க, விசேஷித்த உபவாச கூட்டம்னு வச்சுக்கோங்க. கடவுள் கடைசியில அவர் யோகல்ல சொன்னதான் வந்தது. விசேஷித்த உபவாச நாளை என்ன செய்யுங்க, நியமியுங்கள்னு. அப்ப இந்த விசேஷித்த உபவாச நாளாக ஆண்டவர் நியமித்து இன்னைய வரைக்கும் நடத்திட்டு வர்றாரு. ஆமே, இன்னைய வரைக்கும் நிறைய ரகசியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. நிறைய கூக்குரலை கேட்டார், நிறைய கண்ணீரை கண்டார், நிறைய அற்புத சாட்சிகளை ஏற்படுத்தினாரு, நிறைய செஞ்சிருக்கிறார் இந்த 25 வருஷத்துல. அதனால்தான் சொன்னார், குறிப்பிட்ட நாளிலே, அந்த நாட்களிலே. இந்த நாள் ஏன் வந்ததுன்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ உபவாசித்து ஜெபிக்க போறோம். அது என்ன, அது உபவாசம்னா 3 கேள்விதான். உபவாசம்னா என்ன, அடுத்தது ஏன் உபவாசிக்கணும், 3வது கேள்வி உபவாசித்தா என்ன பலன். இந்த 3 கேள்வியில கேட்டுட்டு நம்ம இந்த செய்தியை தொடங்குவோம். 3 கேள்வி. என்னென்ன கேள்வி சொல்லு. உபவாசம்னா என்ன, அதுக்கு முதல்ல அர்த்தம் தெரியணுமா இல்லையா? உபவாசம்னா என்னன்னு தெரியாமே உபவாசத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உபவாசம்னா என்ன, ஏன் உபவாசிக்க வேண்டும், எதுக்காக உபவாசிக்கணும், ஏன் ஆண்டவர் அதை விரும்புறார், உபவாசித்து ஜெபின்னு ஏன் விரும்புறார்? ஜெபிக்கிறது நம்ம ஜெபிச்சுட்டு தானே இருக்கிறோம் டெய்லி. அது என்ன ஒரு நாள் உபவாசித்து நீ ஜெபிக்கணும்னு சொல்ற? அப்போ உபவாசித்து ஜெபிக்கிறதுனா என்ன, ஏன் உபவாசித்து ஜெபிக்கணும், அடுத்தது இந்த உபவாசித்து ஜெபிக்கிறதின் மூலமா என்ன நன்மை கிடைக்கிறது, என்ன பலன் உண்டு, இதைதான் இன்னைக்கு கத்துக்கொடு அப்படின்னா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்குது? ஹலோ, எத்தனை பேர் தேவையோடு வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது. அன்பாலே நம்ம அர்த்தம் தெரியாதே வரோம் போறோம், ஏதோ கும்பல்ல ஏதோ சொல்லிட்டு போயிட்டோம் அல்ல இல்லையா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்காத, ஸ்பெசிபிக்கா அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆண்டுடைய அன்பை ருசிச்சுப்பாரு. இன்னைக்கு நம்ம விலையேற பெற்ற ஒரு நேரத்தை இங்க நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்ம கழிக்கும்.
செலவிடுகிறோம். இந்த செலவிடுகிற நேரத்தை ஆண்டவர் என்ன செய்யறார்? கணக்குல வச்சிருக்கிறார். ஆமே. நீ பல பேர் பல தியாகம் பண்ணி தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு தியாகம் பண்ணாதவங்க தான் அவங்கவுங்க ஒர்க்கை பண்றாங்க. இப்போ வேலையில இருக்கிறவங்க லீவ் போட முடியாதுன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க உலகத்துக்கு. இன்னைக்கு வேலையில சரி வேலையே பரவாயில்ல, நான் லீவ் போட்டு இங்க வருவோம்னு சில பேர் என்ன செய்வீங்க? வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்ப தியாகத்தோட நீங்க செய்யற இந்த நேரங்கள், மணித்துளிகள் ஆண்டவர் கணக்குல வைக்கிறாரு. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நேரத்தை கவுண்டபிள். என் பிள்ளை எனக்காக நேரம் ஒதுக்கி இங்க வந்தா பாரு. அது ஏன் மாசம் மாசம் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்க செய்யணும்? சொல்லு. வேன் வாடகை, வேனுக்கு நாங்க வாடகை போட்டு செஞ்சோம் இல்லையா? பெட்ரோல் செலவு பண்ணி செஞ்சோம். சோறு சாக்கிறதுக்கு ஐயோ என்னன்னா அவஸ்தைப்பட்டோம் தெரியுமா? இதை ஆரம்பத்துல இப்பயும் தான் பண்றோம். ஏன் இங்கதான் கூட்டி ஜெபம் பண்ணுமா? இவ்வளவு செலவு பண்ணி இப்ப இந்த ஒரு கூட்டத்துக்கு செலவு பண்ணோம்னா கிட்டத்தட்ட 4000 5000 செலவாகுது ஒரு மாசம். அப்ப இவ்வளவு செலவு பண்ணி இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல உபவாச கூட்டத்தை வைக்கணும்? ஏன் அங்க வச்சா என்ன? இப்படிலாம் கேள்விகள் வரும். அது தியாகத்தோடு நீ இங்கிருந்து கிளம்பி உன் ஊட்ட மறந்து, உன் வீட்டை மறந்து, உன் வேலையை மறந்து, உன்னுடைய எல்லா காரியத்தையும் மறந்து ஒரு தனிமையில வனாந்தரத்துல வர மாதிரி இந்த இடத்துல வரணும். ஆமே. இந்த வனாந்தர அனுபவத்தை உங்களுக்கு கொண்டு வரணும்னு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை செய்துட்டு இருக்கிறோம். நீங்க எத்தனை பேர் வனாந்தர அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கிறோம்? எங்கேயாவது போய் ஜெபிச்சிருக்கிறோமா? சரி, இந்த தோட்டம் நம்ம மாசத்துல ஒரு வாரி கூடுறோம், அதுக்கப்புறம் வந்து நீங்க திறந்து ஜெபம் பண்றீங்களா? அந்த அனுபவம் இருக்குதா? கிடையாது. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மாசத்துல ஒரு 2 நாள் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் ஏன் உபவாசம்னா என்னன்றத நீங்க கொஞ்சம் பொறுமையாவே பார்ப்போம், டீல் பண்ணுவோம். பாருங்க, ஏசாயா 58:3-7 படிங்க. பொறுமையா படிச்சு நம்ம அதை புரிஞ்சுப்போம். ஏசாயா 58:3-7 3-7. நிறுத்துங்க. இந்த ஒடுக்கும் போது சொல்லுங்க, அந்த ஒடுக்கத்தை கட்டம் போடுங்க. இந்த உபவாசம்னா என்ன அப்படின்னாக்கா ஒடுக்கிறது, ஒன்ன ஒடுக்கிறது. உபவாசம்னா என்ன? நம்மளை ஒடுக்கிறது. பட்னி போட்டு அல்லது எதையாவது செஞ்சு நம்மளை ஒடுக்கிறது தான் உபவாசம். அதை ஆண்டவர் விரும்புறார். 3 வேளை சம்பூர்ணமா சாப்பிட்டு என்னத்தை சாதிச்சோம்? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நாம உபவாசம் பண்ணியும் நம்முடைய உபவாச ஜபத்தை கேட்கறது இல்லை. ஏன்? அது அடுத்தது ஆராய்வோம். இந்த உபவாசம்னா என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உபவாசம் என்பது ஒன்ன ஒடுக்கிறது. இன்னைக்கு ஆர்சி ரோமன் கேத்தலிக்ல அந்த ஃபாதருக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபாதர் ஆயிட்டவங்களா இருந்தாலும் சரி, ஆர்டினேஷன் வாங்கினவங்களா இருந்தாலும் சரி, ரோமன் கேத்தலிக் சபையில இது நடக்குது. நான் ஒடுக்கத்துக்கு போறேன்னுவாங்க. என்னது? 3 நாள் ஃபாதர் ஒடுக்கத்தில் இருக்கிறாரு குருமாரு அப்படின்வாங்க. என்னதுன்னு பார்த்தா நான் எனக்கு புரியல. இது ஆரம்பத்தில் என்னங்க ஒடுக்கத்தில் இருக்கிறாரு, ஒடுக்க போறாரு அப்படின்னு. என்ன அப்படின்னா உபவாசம் இருந்து ஜெபிக்க போறாரு தனியா அறையில போய். தனியா, அது பேர் தான் ஒடுக்கம்னு. நீ என்ன செய்யறமா? 3 நாள் 2 நாள் 1 நாள் அவங்களுக்கு எப்படி டைம் இருக்குதோ அத்தனை நாள் போய் காலையில இருந்து நைட் வரைக்கும் பட்னியா கிடப்பாங்க, தண்ணியை மட்டும் முடிச்சுட்டு. ஒடுக்கி தன்னுடைய சாப்பாட்டை மறந்து ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து இந்த மாமிசத்தை அடக்கி ஆள கற்றுக்கொள்கிறார்கள். இந்த மாமிசத்தை அடக்கி ஆளணும், சரீரத்தை அடக்கி ஆளணும், இந்த ஆத்மாவை அடக்கி ஆளணும், இந்த ஆவியை அடக்கி ஆளணும். அதுக்கு என்ன செய்யணும்? உபவாசித்து ஒடுக்கம். அதுதான் ஒடுக்கம். இன்னைக்கு உண்மையிலே பாருங்க, நீங்க ஓப்பனா சொல்றேன், கல்யாணம் பண்ணாத அவங்க ஃபாதரா இருக்கிறாங்க, பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு உப்பெல்லாம் அரை உப்பு தான் சேர்ப்பாங்க, 1/4 உப்பு தான் சேர்ப்பாங்க. அவங்களுடைய சாப்பாடுலாம் நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாயில வைக்க சேர்க்க. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்துல இருந்ததா கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நான் சாப்பிட்டுருக்குறாங்க போய் மடத்துலையும் அவங்களுடைய சாப்பாடுலாம் சாப்பிடுறேன். நம்மளாம் சாப்பிட முடியாது, அவ்வளோ ராயல் சாப்பாடு, அது ராயல சாப்பாடு. ஆனா அந்த காலத்துல
இந்த பிரம்மச்சாரியத்தை ஏற்படுத்தினதுனால, இவங்க பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறதுனால, திருமண பந்தத்தை கடைபிடிக்கிறதுனால, இல்லாம கடைபிடிக்கிறதுனால அவங்களுக்கு அற உப்பு அந்த உணர்ச்சி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த 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 என்னது இல்லற காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு மேலோங்க கூடாதுன்றதுனால கொழுப்பு சத்து இல்லாத பதார்த்தங்கள், உப்பு இல்லாத பதார்த்தங்கள் இதுதான் சமைச்சு போடுவாங்க. தங்களை ஒடுக்கிக் கொள்வார். அடிக்கடி உபவாசம் இருந்து தங்களை ஒடுக்கிக் கொள்வார்கள். தன்னுடைய மாமிசத்தினுடைய கிரியைகளை, மாமிசத்தினுடைய இச்சைகளை அடக்கி ஆளுவதற்காக அவர்கள் சாப்பாட்டுல இன்னும் என்னென்ன விஷயம் இருக்குதோ அத்தனையும் செய்தாங்க, கடைபிடித்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க அந்த மாதிரி இல்லை. இருக்கிறாங்களே இல்லையா எனக்கு தெரியாது. அது நம்ம ஆனா இன்னைக்கு நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி மடத்துலையும் இல்லை, அந்த கன்னியாஸ்திரியுடைய மடத்துலையும் கிடையாது, ஃபாதருடைய மடத்துலையும் கிடையாது. நல்லா உப்புலாம் போட்டு டெய்லி கரிமீனோட நல்லா அருமையா கொழுப்பு பதார்த்தத்தோடு சாப்பிட்றாங்க. வேலை செஞ்ச வேலைக்கார பொண்ணு எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த சமையல் சமைச்சு கொடுத்தா அப்படின்னு. நானும் சாப்பிட்டு இருக்கிறேன். ஒரு ஃபாதருடைய இல்லத்துல போயிட்டு நல்ல ராயல் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறேன். 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் அவங்களுடைய மடத்துல, நல்ல நீட்டா இருக்கும். நான் கேள்விப்பட்டது உப்பு இல்லாத இதே மாதிரி உரப்பு இல்லாம சாப்பிடுவாங்க. அங்க போனாக்க இந்த மாதிரி சாப்பாடு போட்டு என்னங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் அந்த காலம் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் அந்த காலம். தட் இஸ் அது எப்படியோ போட்டு. நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஒடுக்கம் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், நாம பயன்படுத்தல. உபவாசம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். உபவாசம் என்றாலே நம்முடைய சரீரத்தை, ஆவி ஆத்மா சரீரத்தை ஒடுக்குவதுதான் உபவாசம். இப்ப புரியுதா புரியலையா? உபவாசம்னா என்னன்னா, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் தரிகட்டு தெரியாமல் கண்ட மணிக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காம அதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுதான் உபவாசத்தை ஜெபிக்கணும்னு சொல்றாரு. பொதுவாகவே சயின்ஸ், பொதுவா மெடிக்கல்ல என்ன சொல்றாங்கன்னா, 1 நாள் 3 நாள் இது 24 மணி நேரம் நீ பட்னியா போட்டு உன் உடம்பு நீ பண்ணாலே உனக்குள்ள இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும்ன்றான். கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையே சாப்பிடாதான். கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையே சாப்பிடாத, கொழுப்பு கரைக்கிற விதம் இதுதான். அது என்ன செய்யுமா, நீ பட்னி கிடக்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா கொழுப்பையும் எடுத்து வந்து உனக்கு தெம்பு கொடுக்குமா. உடம்புல இருக்கிற கொழுப்புல இப்ப எங்கெங்க கொழுப்பு சேரும் அப்படின்னாக்கா, வயிற்றுல, பெட்டக்ஸ்ல, தொடை சதையில, இந்த தொடையில, இப்படி இங்கெங்கெல்லாம் கொழுப்பு சேர்ந்துக்கிட்டே இருக்குமா, நமக்கு செரிமெண்ட் ஆகிட்டே இருக்குமா. நான் படிக்கிறதுனால சொல்றேன், நான் படிச்சிருக்கிறேன். அப்ப நீ 1 நாள் உபவாசம் போட்டு வயிறை காய வச்சேன்னா, அந்த வயிற்றுக்கு தேவையான கொழுப்பு எங்கிருந்து வரும்? இந்த ஃபேக்ட்ஸத்தை ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது இல்ல, அங்கிருந்து கரைச்சி எடுத்து வந்து கொடுத்துரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன ஆயிடுவ, ஒல்லியாக, தொப்பை குறைஞ்சிரும், கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும். இது வந்து மெடிக்கலே சொல்றான். இன்னும் பல அறிஞர் சொல்றாங்க, 12 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும்ன்றான் காலையில். இன்னைக்கு வியாதியே வராதுன்றான் ஒருத்தன். நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா, இந்த சேட்டுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில், இந்த வட இந்தியாவிலேருந்து வந்து இங்கே வட்டி கடையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்களா சேட்டுங்க. அவங்க பேர் ஜெயினருங்கன்னு சொல்லுவாங்க, ஜெயின மதத்தினர். அவங்க வந்து பாருங்க, அவங்களுடைய மதத்தினுடைய இதுபடி, கலாச்சாரத்தின்படி அவங்க வந்து 4 மணி to 6 மணிக்குள்ள சாப்பாடு முடிச்சுடுவாங்க. காலை சாப்பாடு அவங்களுக்கு 7 மணி, மத்தியான சாப்பாடு அவங்களுக்கு 12 மணி, இரவு சாப்பாடு அவங்களுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வரை முடிச்சுடுவாங்க. அவங்க 6 மணிலேருந்து மறுநாள் 6 மணி வரைக்கும் வயிறு காலியா இருக்கும். அவங்களுக்கு ஒரு வியாதியும் வராது. அது இயற்கையாகவே இன்னைக்கு மெடிக்கல் ரீதியான ரிப்போர்ட் வந்து, நீங்க 12 மணி நேரம் உங்களுடைய வயிற்றை நீங்க பாஸ்டிங் போட்டீங்கன்னாக்கா, சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி வராது அப்படின்னு இன்னைக்கு மருத்துவம் கண்டுபிடிச்சு சொல்லுது. இதெல்லாம் அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க, ஒடுக்கம்ன்றது. இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்து இன்னைக்கு அவ்வளோ கறி சாப்பிட்றாங்க, அவ்வளோ மட்டன் சாப்பிட்றாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனா பாரு, வருஷத்துல அந்த 30 நாள் ரம்ஜான் நோன்பு எடுக்கும்போது அவங்களுடைய கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி வந்துடும். அவங்க அது வந்து ஒரு மதத்தின் அடிப்படையில் அவங்க ஆச்சாரமா கடைபிடிக்கிறாங்க. ஆனா அது எவ்வளவு ஆரோக்கியத்தை கொண்டு வருதுன்றது உனக்கு எனக்கு தெரியாது. அப்ப உடம்பு உனக்கு வியாதி இல்லாம இருக்கணும் அப்படின்னாக்கா, உன் வயிற்ற பட்டினி போடு 12 மணி நேரம்ன்றான் ஒருத்தன். எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். சாயந்தரம் 6 மணிலேருந்து மறுநாள் சாயந்தரம் காலையில 6 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாது. 7 மணிக்கு நல்ல டிஃபன் சாப்பிடு, ஒரு 4 இட்லி 5 இட்லி சாப்பிடு, எது வேணாலும் சாப்பிடு. மதியானம் சமைச்சு மதியானம் 12 மணிக்கு நல்லா ஃபுல்லா கட்டு.
ஒன்றும் தப்பு கிடையாது. அதோட 4 மணிக்கு எதையாவது சாப்பிட்டுட்டு கம்முன்னு விட்டுரு. அதுக்கு மேலே எதையுமே போடாது. தட் இஸ் ஒடுக்கம்ன்ற. உண்மையிலே எனக்கு நல்லா இருக்குது. நான் இப்போ எனக்கு உபவாசம் நான் சின்ன திரும்பி சொல்ல வரேன். நான் இப்போ 12 மணி நேரம் வயிற்ற காலி பண்ணு உட்காந்துக்கிறேன். அப்போ ஒரு வியாதி வராது. மூட்டு வலி வராது, இடுப்பு வலி வராது, தலைவலி வராது, இப்படி பல காரியங்கள் இருக்காது. அப்ப இதுதான் உபவாசம் என்பது. ஆண்டவருக்காக நாம அர்ப்பணிக்கிற தியாகம், ஒடுக்கிறது, நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி ஆள்வது. இப்ப படிப்பா அந்த உபவாசத்தினுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுப்போம். இடையில நான் மெடிக்கல் டிப்ஸ் கொடுக்குறேன்னாக்கா நீங்க அதை கத்துக்கணும்னு தான் கொடுக்குறேன். நான் மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால. இன்னைக்கு பாருங்க, அந்த இச்சையில ஒடுக்கம் வேணும். உபவாசிக்கிறேன்னாக்கா இச்சை அடக்கத்தோடு வாழு. இச்சைனாக்கா நீ நினைச்சிட்டு இருக்கிறது சரீர பிரகாரமான இச்சை மட்டும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. சரீர பிரகாரமான இச்சையை மட்டும் இங்க மென்ஷன் பண்ணல. வயிற்று வாய் பசி இருக்குது பாரு, நம்ம வயிற்று பசி, அதுவே இச்சை தான். அப்படியே ஒருத்தன் ஸ்வீட் சாப்பிட்றத பார்த்தா நமக்கு ஜொல்லு வரும் இல்லையா? லட்டா சாப்பிட்றான், ஜாங்கிரியா சாப்பிட்றான் இல்லையா? ஒருத்தன் பிரியாணியா சாப்பிடுவான், வாசனை போடும், இவனுக்கு அப்படியே ஒடுக்கத்துல இருப்பான். அப்பதான் வாசனை அடிக்கும் பாரு, கப்பு கப்பு கப்புன்னு. ஐயோ இன்னைக்கு பார்த்து செய்யறாங்களே நம்ம வீட்டுல. சரி உபவாசம் மாதிரி எதாவது ஒண்ணு பார்த்துட்டு இன்னைக்கு போட்டுரும் நம்ம ஒரு பீஸை எடுத்து திட்டுறோம். இந்த மாதிரி ஆல்சேஷன் ஆகுறது, மைண்ட் டைவர்ட் ஆகுறதுலாம் இருக்குதா இல்லையா? அதனால அதுதான் இச்சைன்னு சொல்றாங்க. இச்சைன்னா நம்ம என்ன செய்யறோம்? எல்லாமே செக்ஸை தான் நடிச்சிட்டு இருக்கிறோம். நாட் ஓன்லி செக்ஸ். உன் வாயை கண்ட்ரோல் பண்றதுக்கு இச்சை, உன் கண்ணை கண்ட்ரோல் பண்றதுக்கு இச்சை, உன் வயிற்றை கண்ட்ரோல் பண்றது, உன் மூளையை கண்ட்ரோல் பண்றது இச்சை. எல்லாமே இச்சை அடக்கத்தில் தான் இருக்குது. இச்சை அடக்கம் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யறோம்? அந்த காரியத்துக்கு தான் போறோம். அதுல படிங்க. உன் வேலையெல்லாம் கட்டாயமா செய்றீங்க. வேலை செய்யறதுக்காக உபவாசம் கூட்டம். என் சமூகத்துல உட்காரணும்னு நான் நினைச்சுதான் உன்னை ஒடுக்குன்றேன். நீ என் சமூகத்துல உட்காராத, என்கிட்ட உட்கார்ந்து பேசாம நீ என்ன செய்யற? உன் சொந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற. ஆனா நான் உபவாசம்ன்ற. உன் சொந்த வேலையை செய்யறதுக்காக நான் உபவாசிக்க சொல்ல. என் சமூகத்துல என் பிரசன்ஸ்ல உட்கார்றதுக்கு தான் நான் உன்னை உபவாசி ஒடுக்கி உட்காருன்றேன். வேலையை ஏன்னா நீ சாப்பாட்டு வேலை செய்து சோறாக்கணும் ஆண்டவரே, நான் துணி துவைக்கணும் ஆண்டவரே, நான் ஜாமான்லாம் வழுக்கணும், நான் வீட்டு வாசல பெருக்கணும், இதெல்லாம் எனக்கு செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட சாக்கு சொல்லிடுவோம். மகளே, நீ செஞ்ச வேலையெல்லாம் போதும், எல்லாத்தையும் போட்டுட்டு என் சமூகத்துல உட்கார், எல்லாத்தையும் தியாகம் பண்ணு. இன்னைக்கு அதுக்குதான் இந்த இடத்துல இடம் மாத்தி வைக்கிறது. இதுக்குதான் என்னது, இடம் அங்கே வச்சோம்னா, லோக்கல்ல வச்சோம்னா என்ன செய்வ? உன் நினைப்பெல்லாம் வேலை வீட்டு வேலை செஞ்சுட்டு லேட்டா வருவேன். இங்கேயும் அப்படிதான் ஆயிடுச்சு. இப்போ கதை செஞ்சு கட்ட மாதிரி 12 மணிக்கு ஆயிடுச்சு. இப்ப காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு உபவாசம் கூட்டம். எத்தனை மணிக்கு ஓடிட்டு இன்னும் கொஞ்ச நாள்லாம் 1 மணி ஆயிடும். அப்புறமா 4 மணிக்கு குட் பை அப்படின்னு ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஃபார்மாலிட்டிக்கு உபவாசம் ஜாப்போம். அதனால தான் சொல்றேன், உன் உபவாச நாள் குப்பைக்கு சமமாடா இருக்குது. 10 மணிக்கு ஆரம்பிச்சு நீ சாயந்தரம் வரைக்கும் என் சமூகத்துல உட்காரணும்னு நான் நினைச்சு உன்னை கூப்பிட்டா, நீ வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீ என்ன செய்யற? தூக்கி போட்டுட்டு வர அப்படின்ற. அததான் அங்க சொல்றாரு. வழக்குக்கும் வாதுக்கும் குத்துறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு, புருஷன் அடிக்கிறதுக்கு, குத்துறதுக்கு, பாக்ஸிங் பண்றதுக்கெல்லாம் நீ உபவாசம் இருக்கிறியா? கத்துறோம், ஷவுட்டா கத்துறோம். யார்கிட்ட கத்துவோம்? வீட்டுக்காரன்கிட்டையும். வீட்டுக்காரன் யார்கிட்ட கத்துவான்? மனைவிகிட்டையும். மனைவி வீட்டுக்காரன்கிட்டையும் தான் கத்துவாங்க. இல்லைன்னா பிள்ளைகிட்ட கத்துவான். அந்த மாதிரி உருப்பட்டாத வைக்கிறேன் பாரு, உன்னை தீக்கிற பாரு இல்லையா? சிரிக்குது பாரு தள்ள கை வச்சுட்டு. அது அம்மா லட்சணம் தெரியுது. அப்போ ஒவ்வொரு அம்மாவும் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க
எது விழணுமா? ஆமா. 2, கிறிஸ்தவ பாதர்கள்லாம் ஆக்சிடென்ட்ல சாகணும், விபத்துல சாகணும். 3 சபைகள் சிதறடிக்கப்படணும். கிறிஸ்தவர்களுடைய சபையில் இருக்கிறவங்க சிதறடிச்சு 4ஆவது திசைக்கு போகணும். ஏன்னா பாஸ்டர் இல்ல ஒண்ணு விபச்சார பாவத்துல இருந்தாக்க அந்த பாஸ்டர் மோசம்னு நீனு வேற போயிடுவேன். அடுத்தது விபத்துல செத்து போயிட்டாக்கா அந்த மக்கள் சிதறி சின்ன பின்னமா ஆயிடும். அவன் சபைகள் சிதறடிக்கப்படணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு பாஸ்டர் தானே சபையை கட்டிட்டு இருக்கிறாரு. அந்த ஆள் சாவணும், அந்த ஆள் விபச்சாரத்துல உழணுன்றதுக்காக 3 நாள் உபவாசம் இருக்கிறோம். 1 நாள் விபத்துல சாகணும்னு பாஸ்டருங்க, இயேசுவை வணங்குற பாஸ்டர் ஊழியக்காரர்கள், இயேசுவை வணங்கி ஊழியம் செய்கிற பாஸ்டருங்க விபச்சார பாவத்துல விழணும். பாவத்துல விழுந்தா ஆண்டவருடைய கிருபையை அவங்க பூக்கடிச்சிடுவாங்க. அவன் ஊழியம் அவ்வளவுதான், அம்பேல் ஆயிடும். அடுத்தது சபைகள் சிதறல். இது நடக்குதுங்க. ரெகுலரா அந்த சாத்தான வணங்குறவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு நீ நான் என்ன செய்யறோம் சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஆண்டவர் இப்படி பேசின உடனே நான் 4 நாளாவது நீங்க உபவாசம் இருந்து ஜெபிக்க கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணாங்க. நீ முதல் ஜெபிக்கிறியா? நல்ல கேள்வி தானே. சரி ஆண்டவரே, நான் கை தூக்கிட்டேன், நான் ஜெபிக்கிறேன் 4 நாள் அப்படின்னு. ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொன்னாரு, 4 நாள் இல்ல 7 நாள் நீ உபவாசம் இருந்தார். எனக்கு புரியல, என்ன ஆண்டவரே, நான் 1 நாள் அதிகமா சொன்னேன், நீ என்னன்னாக்கா வாழும்போதும் இருன்ற தலைவர் என்ன அநியாயமா இருக்குது அப்படின்னா, இல்ல 7 நாள் இரு. ஏன் இருக்கணும் 7 நாள் போராட்டம் ஜெபத்துல? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் 3 நாள் இருக்கிறான் பாரு, அந்த 3 நாள் ஜெபம் கேட்கப்படாதபடிக்கு, அந்த ஜெபம் கேட்கப்படாதபடிக்கு நீ என்ன செய், 3 நாள் உபவாசம் இருந்து நீ மறுப்பு ஜெபம் பண்ணு. அடுத்தது 4 நாள் அந்த சாத்தான வணங்குற அத்தனை கோஷ்டியும் என்ன வணங்குறதுக்காக ஜெபம் பண்ணு. அவனெல்லாம் கொள்ளை கொள்ளாம 4 நாள் அவனோட 1 நாள் மேல அவனை நீ கைகால் அடிச்சு சாவணும், அவன் ஆக்சிடென்ட்ல சாவணும், அவன் சிதறடிக்கு பண்ணணும்னா நீ ஜெபம் பண்ணாத. அந்த சாத்தான வணங்குறவன் மனம் திரும்பி இயேசு கிட்ட ஓடி வரணும், அதுக்காக ஜெபம் பண்ணு. 4 நாள் நீ ஜெபம் பண்ணு, அவனோட ஒரு எக்ஸ்ட்ரா 1 நாள் ஜெபம் பண்ணு. இப்போ 3 நாள் அதை ரத்து பண்ண. எதை ரத்து பண்ண? அவனுடைய ஜெபங்களை ரத்து பண்ணும்படியா ஜெபம் பண்ண. நான் அதை பார்த்துக்கிறேன். 4 நாள் அவங்க எல்லாம் மனம் திரும்பி என்கிட்ட வரும்படி ஜெபம் பண்ண. அப்ப 4 3 7 நாள் நீ உபவாசம் இருந்தார். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் உட்கார்ந்துக்கிறேன் 7 நாள். இது எப்ப வரைக்கும்னாரு? சாவர வரைக்கும். உன் கட்டையில ஏறுற வரைக்கும் நீனு உபவாசம் இருந்து தீரணும். தலையெடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை பார்ப்பேன் அப்படின்னு. என்னத்தை பார்ப்பேன்? மாற்றத்தை பார்ப்பேன். உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்துட்டு வந்தேன் நான். இன்னைக்கு அதிகமாக அமெரிக்காவில தான் இந்த சாத்தானை வணங்குறவர்கள் இருக்கிறாங்க. இதுல அமெரிக்காவில தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு புள்ளி விவரத்துல அமெரிக்காவில 37% பைபிளை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை சதவீதம்? 37% மக்கள் பைபிளை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிளை டவுன்லோட் பண்ணி 70% பேர் டவுன்லோட் பண்றாங்க. இ-புக் இப்படி ஆவிக்குரிய புத்தகங்கள் அளவில்லாம விற்கலாம் அமெரிக்காவில். இப்ப இன்னைக்கு நியூஸ், இப்ப நான் எல்ஏப்ல போட்டுருவேன், எல்பிஹெச்ல போட்டுருவேன். அதனால இன்னைக்கு நம்ம ஜெபிக்க உபவாசித்து ஜெபிக்க ஆண்டவர் அங்க கிரியை செய்கிறார். எல்லா இடத்துலயும் கிரியை செய்கிறார். ஆமே. சாத்தானுடைய சபைகள் வளர்ந்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமில்லாத போகிறது ஆண்டவருக்கு முடியும். இன்னைக்கு கடைசி நாட்கள்ல வளரும், அப்படிதான் வரும். ஏன்னா கடைசி நாட்கள் சாத்தான் யாரு ஆண்டவர் யாருன்றது தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துடுச்சு. அப்ப சாத்தான வணங்கப்போ அங்க வணங்கினா அவன் டார்கெட் பண்றதே யாருன்னா கிறிஸ்தவனை தானே. இப்ப கிறிஸ்தவன்ல கண்ட்ரோல் பண்றோம். பாவம் செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது, குடிக்க கூடாது, அது செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த வாலிபர்ல பிடிச்சு நீ எங்க சபைக்கு வந்தா நீ எல்லாம் செய்யலாம். என்ன செய்யலாம்? இன்னைக்கு சபைகளே சாத்தான் சபையா மாறிடுச்சு தெரியுமா? எங்க ரிலேஷன் ஒருத்தருக்கு சத்தியம் சொன்னேன், எனக்கு அண்ணனா வேணும், உன் சர்ச்சுக்கு வந்தா குடிக்கூடாதுவ,
பெண்ணுங்களை சைட் அடிக்கக்கூடாதுன்னுவ, விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னுவ, சிகரெட் அடிக்கக்கூடாதுன்னுவ, இதெல்லாம் நீ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னொரு சபையை பாரு, அவன் கண்டுக்கிறதே கிடையாது. அவன் அந்த சபையில தண்ணி அடிக்கிறவன் போறான், தம் அடிக்கிறவன் போறான், 4 கொண்டாடி வச்சுக்கிறவன் போறான், சினிமா பார்க்கறவன் போறான், அந்த சபையை எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க, நீ அங்கே போ அப்படின்னு. அவர் எந்த சபையை தேர்றாரு? தனக்கு பிளெக்சிபிளா இருக்கிற சபையை, பாவத்தை குறித்து கண்டிச்சு உணர்த்துற சபை வேண்டாம். பாவத்தையே கண்டிக்காம நீ குடிச்சா குடி, நீ வந்தாவா வராட்டினா போ, நீ 10 கொண்டாட்டி வச்சுக்கிட்டா வை, இன்னும் உனக்கு பரவாயில்ல, இன்னும் 2 கொண்டாட்டி சேர்த்து வச்சுக்கோ, பர்மிஷன் கொடுக்குறேன். இந்த சபையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உண்மையிலே ஃபாரின்ல ஒரு சபை இருக்குது, திருவிருந்துக்கு அவன் கேட்கிற பிராண்டை தரானா. என்னன்னா விஸ்கின்னா விஸ்கி, பிராந்தினா பிராந்தி, ஒயின்னா ஒயின், ரம்முன்னா ரம்மு, பீருன்னா பீரு, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் அந்த ரேக்ல. அதுதான் திருவிருந்து. அந்த சர்ச்சில் ரஷ், அதை பார்த்தேன் நான், டிவில தான் பார்த்தேன் நான், பயங்கர ரஷ் அந்த திருவிருந்துக்கு. அப்படியே அது இடம் கொள்ளாத போகப்பட்ட ஆத்மாக்கள் நிரம்பி வழிகிறது அந்த சபையில. திருவிருந்துக்கு எல்லாருக்கும் கோட்ரு தான். இதுல இவெல்லாம் ஒரு சபை இயேசுவை கும்பிடுறான். யாரை கும்பிடுறான்? இயேசுவை கும்பிடுறான். அதனால இன்னைக்கு இந்த மாதிரிலாம் ஒரு காரியங்கள் வந்துருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போது இந்த நிலைமைகள் எல்லாம் என்ன செய்யணும்? மாறணும். இந்த நிலைமையெல்லாம் மாறணும். அதுக்குதான் உபவாசம் இருக்கு. அதுதான் நெகேமியா செஞ்சாரு. எஸ்தர் பாரு, எஸ்தர் புத்தகம் 4:3 படிங்களேன். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மட்டுமல்ல தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டி. ஏப்பா நீ நெகேமியாவை படிச்சிருந்த இல்லையா? நான் எஸ்தர் போல சொல்றேன். எஸ்தர் 4:3. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் எஸ்தர் 4:3 தானே படிக்கிற? நீங்க என்ன எதை படிக்கிறீங்க? அவருடைய கட்டளைகளும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அநேகர். ஏன்னா எஸ்தர் ராஜாத்தினுடைய அந்த 8ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஆமான்றவன் என்ன செஞ்சா, அவர் சட்டம் போட்டான் யூதர்கள் எல்லாம் கொல்றதுக்கு, யூதர்கள் எல்லாம் கொல்றதுக்கு சட்டம் போட்டான். ஆனா அந்த சட்டம் போட்ட பிறகு அவங்க எல்லாம் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து ஜெபிச்சாங்க. அப்ப வரக்கூடிய ஆபத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படணும்னா ஜெபிக்கணும். சொல்லுங்க, ஏன் ஜெபிக்கணும்? ஆண்டுடைய இரக்கத்தை பெற ஜெபிக்கணும், நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட ஜெபிக்கணும், பிள்ளைகள் திருந்ததுக்கு ஜெபிக்கணும், நம்முடைய பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடக்க ஜெபிக்கணும். அடுத்தது வரக்கூடிய ஆபத்துக்கள் நீங்க ஜெபிக்கணும். சொல்லுங்க, வரக்கூடிய ஆபத்துக்கள் நீங்கணும். அன்பால இன்னைக்கு அழிவுகள் நீங்கணும். இன்னைக்கு அவங்க ஜெபிச்சதுனால என்ன ஆச்சு? அப்படியே ரிவர்ஸ் ஆச்சா இல்லையா? அந்த நாள் எல்லாமே என்ன செஞ்சு அவனை தூக்கில போட்டாங்க. இன்னைக்கு கழுமரத்துல அவனை ஏத்துனாங்க. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமா ஆயிடுச்சு. 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. அல்லும் பவுலும் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் ஜெபிச்சா எஸ்தர். அப்ப ஆண்டுடைய இரக்கம் கிடைச்சது. என்ன கிடைச்சது? அந்த ராஜாவுடைய இரக்கம் கிடைச்சது. இன்னைக்கு தேவனுடைய இரக்கம் உனக்கு கிடைக்கணும்னா நீ உன்னை ஒடுக்கி நீ ஜெபம் பண்ணு, ஆண்டுடைய இரக்கம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஆமே. இன்னைக்கு ஏன் உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்கல? ஏன் எனக்கு மட்டும் ஜெபத்தை கேட்க மாட்டாருன்ற? ஜெபத்தை கேட்பாரு. நீ என்ன செய்யல? உபவாசித்து அறிக்கையிட்டு ஜெபிக்கல பாவத்தை. எஸ்தர் கூட எல்லாரும் அந்த தேசத்து மக்கள்லாம் 3 நாள் உபவாசம் இருந்ததுனால ராஜா கையில இரக்கம் கிடைச்சது. எஸ்தருக்கு அதன் மூலமாக விடுதலை அவங்களுக்கு கிடைச்சது. அன்பாலே, இன்னைக்கு எஸ்தர் ராஜாத்தினுடைய புத்தகத்தை எல்லாரும் படிங்க, தியானம் பண்ணுங்க. ஒரு 4-5 அதிகாரம் தான் இருக்கு. அதை தியானம் பண்ணும்போது அதுல உள்ள சாராம்சம் என்னன்னாக்கா, இந்த உபவாச ஜெபம் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை கொண்டு வந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். இது அடுத்தது நம்ம உபவாசத்தினால பலன் என்னன்றதுல தான் பார்க்கணும். உபவாசம் எதுக்கு அப்படின்றதுல ஆண்டோடைய கோபாக்குன்னு என்ன செய்யுது?
மாறுது. அடுத்தது படிங்க, யோனா 15:3-5, யோனா 3:5-10 வரைக்கும் படிங்க. யோனாவின் புத்தகம் 3:5. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி 10 வரைக்கும் படிங்க. என்ன? அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து இறங்கி தான் உடுத்தியிருந்த உடுப்பை கயற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு பாருங்க. ராஜா எல்லாம் வந்து மெல்லிய வஸ்திரம் தான் போடுவான். அவன் சாக்கு பைய உடுத்தி கொண்டு அவன் என்ன செய்யறான்? உட்கார்ந்து உபவாசம் இருக்கிறான். படிங்க. உட்கார்ந்தான். நினிவேயில் எங்கும் மனுஷர் கூட மிருகம் கூட உபவாசம் இருக்கணும்ட்டான். புல்லு கூட சாப்பிடக்கூடாதுட்டான். மாடுகளும் ஆடுகளும் ருசி பாராது இருக்கும். பாரு, மாடு ஆடெல்லாம் உபவாசம் இருக்குதியா? இன்னைக்கு நீ நான் இருக்கிறோமா? இன்னைக்கு மாடு ஆடெல்லாம் உபவாசம் இருக்கு. அதனால என்ன நடந்தது பாருங்க. மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் கொல்லாத வழிகளை விட்டு திரும்பவும் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் யாருக்கு தெரியும்? படிங்க. நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்புவார் என்று உபவாசம். இன்னைக்கு உக்கிர கோபம், இன்னைக்கு ஆண்டவருடைய உக்கிர கோபம் நம்ம மேல இருக்கிறது மாறணும்னா என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அன்பாவிலே, இன்னைக்கு நம்ம மேல இருக்கிற உக்கிர கோபம் தணியணும்னா உபவாசம் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு. ஏன் உபவாசம் இருக்குன்னா உக்கிர கோபம் தணியணும். சொல்லு. நம்ம செய்யற அநியாயத்தினால அவர் அழிப்பேன்னு சொன்னார். ஆனா இவன் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாக்கா ஏதாவது ஒரு வேளை மனம் இறங்குவாரா? அப்ப மனம் இறங்க ஆண்டவர்கிட்ட மனம் இறங்குறதுன்னா நீ உபவாசம் ஜெபம் செஞ்சாதான் ஆண்டவர் மனம் இறங்குவார். ஏன் உபவாசம் ஜெபம் செய்யணுமா? இப்போ புரிஞ்சிச்சா? இப்ப மத்தேயு 17:21 கடைசியா. மத்தேயு 17:21. இந்த வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி புறப்பட்டு போகாது. இது ஏசாண்டவர் சொன்னார். புதிய ஏற்பாட்டுல நமக்கு சொன்னார். இவ்வகையான பிசாசு, எவ்வகையான பிசாசு உள்ள உட்காதுன்னு ஒன்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிற பிசாசு எதனால்தான் போவான்? உபவாசத்தினாலும் ஜபத்தினால்தான் போகும். நீ உபவாசம் பண்ண. உனக்கிட்ட தூங்குற பிசாசு இருக்குதுன்னா நீ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. உங்ககிட்ட கோபத்தின் பிசாசு இருக்குன்னா உபவாசம் போட்டு பிசாசு ஜெபம் பண்ணு. உன்கிட்ட பொறாமையின் பிசாசு இருக்குதுன்னாக்கா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. உனக்கிட்ட இருக்கிற பிசாசு உனக்கு தான் தெரியும் என்ன இருக்கு. உனக்கிட்ட இச்சையின் பிசாசு இருக்குதுன்னா நீ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. உன்கிட்ட குடியின் பிசாசு இருக்குன்னா அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்குற வரைக்கும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. உன் பலவீனம் உனக்கு தான் தெரியும். உன்னை எந்தெந்த பிசாசு ஆளுமை செய்துன்றது யாருக்கு தான் தெரியும்? உனக்கு தான் தெரியும். அப்ப இந்த வகையான பிசாசு உன்னை விட்டு என்னை விட்டு போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? உபவாசம் போட்டு உன்னை ஒடுக்கி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இறக்கப்பட்டு அந்த பிசாசு ஓட்டுறார். அன்பாலே, நான்லாம் எத்தனை நாள் கதறேன்னு தெரியுமா? என்னுடைய சுபாவங்கள் மாற, என்னுடைய ஜென்ம சுபாவம், எங்க அப்பா சுபாவம், எங்க அம்மா சுபாவம் எனக்குள்ள இருக்கிறத நான் பார்த்துட்டு உபவாசம் போட்டு ஜெபம் அழுவேன். ஆண்டவரே, இது எங்க அப்பா சுபாவம், வேணாம் உன் சுபாவத்தை எனக்கு தான். அந்த உபவாசம் போட்டு நம்ம ஜெபிக்கும் போது தான் அப்பா கிட்ட இருக்கிற இந்த சுபாவத்தின் பிசாசு என்ன செய்யும் நம்மளை விட்டு. ஆமா, வீணா பிள்ளைகளை நீங்க கடிந்து கொள்ளாதீங்க. நான் சொல்றது ஓப்பனா சொல்றேன். பிள்ளைங்க உங்களுடைய வயிற்றுல இருந்து பிறந்ததுனால உங்கள்கிட்ட இருக்கிற சுபாவம் தான் அதுங்களுக்கு வரும். உங்கள்கிட்ட கத்துக்கிட்ட சுபாவம் தான் அது. ஆனால் நீ உபவாசம் போட்டு நீ முன்மாதிரியா நடக்கும்போது அதுங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். முன்மாதிரியா நடக்கும். உள்ளாக்கதை தான். குரங்கெல்லாம் துப்பியில இந்த துப்பி வைக்கிறவனுடைய குள்ளாலாம் எடுத்து என்ன செஞ்சுதான் போட்டுக்குச்சு. இவன் என்ன செஞ்சான்? குள்ளா கேட்டு போடுன்னா போடல. குள்ளா இவன் கேட்டு என்ன செஞ்சான்? போட்டான். அடுத்தது எல்லா குள்ளாவும் என்ன செஞ்சுது? அதே தான் நம்ம குரங்கும்.
நீ பைபிள் படிச்சுன்னா அதை எடுத்து பைபிள் படிக்கும். நீ செல்போனை இப்படி இப்படின்னாக்கா அது ஒரு செல்போனை வச்சுட்டு இப்படி இப்படி இருக்கும். ஹலோ தாய்மார்களே, அம்மாக்களே, அப்பாக்களே, உண்மைதான். நீ உட்காந்து ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை படிச்சு பாரு, அது உட்காந்து ஆவிக்குரிய புத்தகத்தை படிக்கும். நீ உட்காந்து பைபிளை படிச்சு பாரு, அது உட்காந்து ஆட்டோமேட்டிக்கா பைபிள் படிக்கும். நம்ம தான் வேலையை விட்டு வந்த உடனே எடுத்துக்கிடுமே, தீர்த்திக்கினே இரு, அதுவும் உட்காந்து தீர்த்திக்கினே இருக்கும். அது எங்கேயா தீர்த்தும். நீ தான் முன்மாதிரி. அதனால இவ்வகையான பிசாசு போகணும்னா நீ என்ன செய்யணும்? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு, அதெல்லாம் போயிடும். இப்ப ஏன் உபவாசிக்கணும்ன்றத கற்றுக் கொடுத்தார். உபவாசத்தினால வரும் பலன் என்ன? எஸ்தரின் புத்தகம் 4:16. உபவாசத்தினால வரும் பலன் 16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரையும் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புரியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். சட்டத்தை மீறி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி போகும்போது அங்க ராஜா கையில என்ன கிடைக்குது? இறக்கம் கிடைக்குது, தயவு கிடைக்குது. அன்பாலே நீ நானும் உபவாசம் போட்டுக்கொண்டு இந்த நாட்டு சட்டம்லாம் என்ன ஆகும்? தலைக்கிற மாறுமா? மாறாதா? நம்ம அதை செய்யறதே கிடையாது. ராஜாவுடைய சட்டமே மாறுது. இன்னைக்கு ஆண்டவர் திட்டமெல்லாம் மாறும். நம்ம உபவாசம் போட்டு கதறும் பொழுது 5:2 படிங்க. எஸ்தர் 5:2. ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. அதே போல ஏசாண்டத்திலிருந்து நமக்கு தயை கிடைக்கணும்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானத்திலிருந்து நமக்கு தயை கிடைக்கணும்னா, நம்ம உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும்னா அதனுடைய பலனாக ஆண்டுடைய தயை இறக்கம் கிடைக்கும். ஆமே. இன்னைக்கு எஸ்தருக்கு கிடைச்சது. கடைசியா பார்க்கிறோம் 8:7-16. எஸ்தர் 8:7-16. அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயையும் நோக்கி, இதோ ஆமான் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். ஆமான் வீட்டு எஸ்தர், எதிரினுடைய வீடு யாருக்கு வருது? யூதர்ல அழிச்சிருவான்னு கங்கணம் கட்டின வீடு இப்ப எஸ்தர் ராஜாத்தி போய் தங்குறான். அவன் யூதர்கள் மேல கையை போட எத்தனைத்ததுனால மரத்திலே அவனை தூக்குல போட்டாங்க. இன்னைக்கு உனக்கு எனக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாக என்ன செய்யணும்? உபவாசித்து. அதான் பலன். நீ உபவாசித்து ஜெபித்தால் உனக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் வரும், வேதனை நீங்கிடும், கண்ணீர் மறைஞ்சிடும், கவலை தீர்ந்துடும். எத்தனை பேருக்கு தீரணும்? ஹலோ, நீ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. இந்த சனிக்கிழமை உபவாசம்லாம் பத்தாது. உன் பிரச்சனைக்காக ஒரு உபவாசம் போட்டு, ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல உங்களுடைய சமூகத்துல என் பாவத்துல நான் அறிக்கையிடுறேன், என்னுடைய மீறுதல் நான் அறிக்கையிடுறேன், நான் என்னை ஒடுக்குறேன், நான் என்ன ஒடுக்கி நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படி நீ உபவாசம் இருக்க இருக்க உன் கண்ணீர் துக்கம் சந்தோஷமா மாறும். ஆமே. அன்பால் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு உபவாசம் இன்னைக்கு பாருங்க, யூதர்களை அழிக்கும்படியாக ஹிட்லர் இருந்தான். ஆமான் அந்த எஸ்தர் காலத்துல இருந்த மாதிரி நவீன காலத்துல ஒரு ஹிட்லர் இருந்தான். யூதர்களே இல்லாத பண்ணிடுறேன்னா. இன்னைக்கு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ஹிட்லர் ஜெர்மனில தன்னைத்தானே துப்பாக்கியில சுட்டுக்கிட்டு நஸ்ரேன் ஆகிய இயேசுவை நீ ஜெயிச்சுட்ட, ஹிட்லர் ஆகிய நான் தோத்துட்டேன், நாஜி ஹிட்லர் ஆகிய நான் தோத்துட்டேன்னு சொல்லி துப்பாக்கியில சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். தற்கொலை பண்ணிட்டு அந்த ஜெர்மனில அவனுடைய வீட்டுல தான் இன்னைக்கு பைபிளே அச்சிருக்கு. யாருடைய வீட்டுல? கிறிஸ்தவர்களே இல்லாதாக்குறேன்னு சொன்ன ஜெர்மனில இருக்கிற ஹிட்லர் வீட்டுல தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான பைபிள் பிரிண்ட் ஆகி உலகம் முழுவதும் போகுது. அப்ப எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் உபவாசித்து ஜெபிச்சிருந்தானா நாஜி ஹிட்லர் என்ன செய்வாரு? அதே இதெல்லாம் இந்த அரசாங்கம் இந்த குடும்பம்லாம் இன்னைக்கு நீ உபவாசம் ஜெபம் பண்ணாலும் என்ன செய்யணும்? ஆயிடும். சரித்திரம் தான் சொல்லுது. இன்னைக்கு உன் துக்கம் சந்தோஷமா மாறணுமா? நீ உன் பாவத்துல அறிக்கிட்டு உபவாசித்து ஜெபம் பண்ணு, உனக்கு பலன் கை மேல கிடைக்கும். ஆமே.
நல்லா அதை கை மேல பார்த்துருக்கேன். ஒரு பாஸ்டர் நேற்று கூட சாட்சி சொன்னார். அவர் ஒரு ஆலயத்தை கட்டணும், அதுலேயும் கவர்மெண்ட்டு பர்மிஷன் வாங்கி அந்த கவர்மெண்ட் கொடுக்குற இடத்துல கட்டணும். அது இப்போதைக்கு கொடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி எந்த ஆலயத்துக்கும் இடம் கிடையாது, இந்த தரமாட்டான்ட்டான். ஆனா அவர் சொன்னார், உபவாசம் இருந்து டெய்லிக்கு என்ன செஞ்சாரு, நான் உபவாசத்துல இருந்து நான் தாவீது சொன்ன மாதிரி சவால் விட்டு கட்லி ஏற மாட்டேன். என்னது, நான் படுக்கிறது கட்டில படுக்க மாட்டேன், நான் தரையில தான் படுப்பேன். அவருடைய தியாகம். கட்டில படுக்க மாட்டேன்னா பொண்டாட்டி கிட்டே இருந்து கிடையாது, அவருக்கு பொண்டாட்டி இல்லைன்னு வச்சுக்கோ, செத்து போச்சு. அவருடைய வைராக்கியம் என்னன்னாக்கா, நான் கட்டில சொகுசா என்ன செய்ய மாட்டேன், படுக்க மாட்டேன். இது நடக்கிற வரைக்கும், இந்த பர்மிஷன் கவர்மெண்ட் கொடுக்கிற வரைக்கும், நான் சர்ச்சை கட்டுற வரைக்கும் நான் எங்க படுக்க மாட்டேன், கட்டில ஏற மாட்டேன்னு சொல்லி சபதத்தார். அவங்க பொண்ணு சொல்லிச்சான், வாழ்நாள் முழுவதும் இவர் கட்டில கிடையாது, தெரியல, தரையில் தான் படுத்து கிடக்கணும் இவரு அப்படின்னுச்சான். அன்பாலே சொல்லி அவர் வைராக்கியம் பாராட்டி 3 மாசத்துல அரசாங்கம் சாங்ஷன் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய சர்ச்சை கிட்டே வச்சிருப்பார். அரசாங்க சட்டத்தையே மாத்துறதுக்கு உபவாசத்தினால முடியும். ஆமே, இன்னைக்கு உன் உபவாசம் என் உபவாசம் இந்த நாட்டையே மாற்ற முடியும், உன் வாழ்க்கையை மாற்ற முடியும், உன் பிள்ளைங்க வாழ்க்கையை மாற்ற முடியும், உன் வாழ்க்கையை மாற்ற முடியும்னா நீ நானும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காராதபடிக்கு. நீங்க ரெட்டும் கிடையாது, சாம்பலும் கிடையாது. நீ உன் ரூம்ல போய் உட்காந்து ஆண்டவருக்கு என்று டைமை ஸ்பெண்ட் பண்ணி, ஆண்டவருக்கு என்று ஒருவேளை சாப்பாட்டை தியாகம் பண்ணி, ஆண்டவரே என் உபவாச ஜபத்தை கேளுங்க, உனக்கு எனக்கு வழக்கு இருந்தா இன்னைக்கே நான் அறிக்கைட்டு என் பாவத்தெல்லாம் நெகேமியா அறிக்கைட்டது போல, தானியேல் அறிக்கைட்டது போல, எஸ்ரா அறிக்கைட்டது போல, எஸ்தர் அறிக்கைட்டது போல நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்துல உபவாசித்து கதறும் பொழுது நிச்சயமா உன் கண்ணீர் கவலை எல்லாம் தீரும். ஆமே, உன் துக்கம் சந்தோஷமா மாறும், உன் கடன் மாறும், நீயே கடன் கொடுக்குறவன் மாறும், உன் வியாதி மாறும். என்ன மாறும்? இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், நீ இந்த மாதிரி செய்ய சொல்லு, நான் எல்லாத்தையும் அவங்களுக்கு நான் சாங்ஷன் பண்றேன். ஆமே, எத்தனை பேர் செய்ய போறீங்க, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எஸ் லார்ட், எல்லாரும். ஆண்டவர் இன்னைக்கு உபவாச கூட்டம்னா என்னன்றத தெளிவா சொல்லிட்டாரு. இதுக்கு மேல ஒரு அர்த்தம் ஒரு விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை. உபவாசம்னா எப்படி, என்ன உபவாசம், எப்படி, ஏன் உபவாசத்தை ஜெபிக்கணும், உபவாசம் ஜெபிச்சா என்ன நன்மை கிடைக்கும்ன்றத எல்லாவற்றையும் அழகா தெளிவா பேசிட்டாரு. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாங்க. ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு பேசுறதுக்காக நன்றி. இதனால இந்த வார்த்தையை கேட்க போகிற ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அவருடைய பிசாசின் தடைகள், பிசாசின் பில்லு சுனிய கட்டுகள், ஆண்டவரே எல்லா வியாதி கட்டுகள், வறுமையின் கட்டுகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். அந்த உபவாசம் ஏன் உபவாசம் பண்ணணும், எப்படி உபவாசம் பண்ணணும் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. அந்த மாதிரி நாங்கள் உபவாசித்து வெற்றியை பார்க்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள்கிட்ட இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் மறையட்டும். எங்கள் ஜென்ம சுபாவங்கள் போனோம்னா நாங்கள் இவ்வகையான பிசாசு எங்களை விட்டு அகன்று போனோம்னா நாங்க உபவாசித்து ஜெபிக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க மத்தியில. ஆண்டவரே 17 அதே போல நாங்களும் ஆண்டவரே உபவாசித்து ஜெபித்து வெற்றியை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென், ஆமென்.